அமித்ஷா சொல்றாரு இந்த மாதிரி இது வந்து 70வது மண்டல கூட்டம். அதுக்கு முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. என்ன சொல்றாரு நம்ம முதல்வர்? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே. வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க முதல்வராக பொறுப்பேற்ற உடனே விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருந்த போது நேரம் கேட்டிருந்தார். அப்போது நேரம் கிடைக்கல, அதனால அமித்ஷா அவர்களை பார்க்க முடியாமல் திரும்பினார். இப்போது தமிழகம் வந்திருந்த போது அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த சந்திப்பின் போது நடந்த முக்கிய தகவல்கள் என்ன ஜி? என்ன நடந்தது? கரெக்ட் தான். அவர் முதல்ல டெல்லிக்கு போன போது பிரதமர் தான் பார்க்க முடிஞ்சது, அமித்ஷாவை பார்க்க முடியுது. அமித்ஷா வந்து வேற அலுவலகங்கள்ல இருந்தார். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட். உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட். தொடர்ச்சியா மீட்டிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கும், அங்க எங்க போக வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம முதல்வருக்கு நேரம் ஒதுக்க முடியல. பட் நரேந்திர மோடி போய் பார்த்துட்டு வந்தாரு. நரேந்திர மோடி கிட்ட சில அறிவுரைகள் வாங்கி பெற்றுக்கொண்டதாக நம்ம அறிகிறோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பு தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டுக்கு சென்னைக்கு வரும்போது தனிப்பட்ட முறையில முதல்வர் விஜயை சந்திக்கணும். ஏன்னா விஜய் தான் வந்து துணை தலைவர், இந்த கூட்டத்திற்கு துணை தலைவர். துணைத் தலைவர் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல நடக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் துணைத் தலைவர். அப்போ நேச்சுரலி தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கும் போது தனிப்பட்ட முறையில சந்திப்பு நடக்கும். நான் எதிர்பார்த்தேன் இதை. இந்த சந்திப்புல அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஏன்னா அமித்ஷா ஆகட்டும் இல்ல பிரதமர் மோடி ஆகட்டும், 1 to 1 பேசும்போது குறைவான வார்த்தைகள்ல நிறைய விஷயங்களை உணர்த்திடுவாங்க. நீங்க எவ்வளவுதான் வந்து நரேந்திர மோடி மேல காழ்ப்புணர்ச்சியோட நடந்துகிட்டாலும் கூட ஒரு முறை நீங்க அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்படியே பிளாட் ஆயிடுவீங்க. இதுதான் எதிர்கட்சி தலைவர்கள் கூட சொல்றது. எதிர்கட்சி தலைவர்கள், மற்றவர்கள், மற்ற பிரபலங்கள் யாரெல்லாம் வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நரேந்திர மோடியை பார்த்த பிறகு அவருடைய அந்த அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கலி இவங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் பிரதமர் மோடியினுடைய அந்த கெமிஸ்ட்ரி விஜய் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விஜய் வந்து அவரை பாராட்ட ஆரம்பிச்சிடுவார், நண்பனாக்கி கொள்ள விரும்புவார். அதே மாதிரிதான் அமித்ஷாவும். அமித்ஷா கிட்ட பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. அமித்ஷா வந்து ஒரு சாணக்கியர். நிர்வாகத்துல மட்டும் இல்ல, அரசியலிலையும் அவர் பெரிய சாணக்கியர். நாடு முழுவதும் இருக்கிற அவ்வளவு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொண்டு வந்து ஆட்சியில வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்க முடியும் நீங்க பாருங்க. நக்சல் எல்லாம் ஒழிச்சிருக்கிறாருன்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. இப்போ திமாகி நக்சலுக்கு அடுத்தது பாடம் போட்ட வேண்டும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆக போறதோ தெரியல. சோ இந்த பேக்ரவுண்ட்ல தமிழ்நாட்டிலேயே வந்து விஜய் இவரை பாக்குறான்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. தமிழ்நாடு ஒரு எல்லை மாநிலம். எல்லை மாநிலம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து எல்லை கடற்பகுதி தான் எல்லை. அதே மாதிரி தெலுங்கானாவை தவிர பாக்கி எல்லா மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் கடல் தான் எல்லைங்கும் போது எல்லாமே எல்லைப்புற மாநிலம் தான். எல்லைப்புற மாநிலங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகம். வெளிநாடுகள்ல இருந்து வர அச்சுறுத்தல்கள் அதிகம். போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகம். ஏன்னா போதைப் பொருள்லாம் அதுக்கு ஏன்னா ஒரு 1070 கிலோமீட்டர் கடற்கரை தமிழ்நாட்டுல இருக்குன்னா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ரோந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. கோஸ்ட் கார்டையும் தப்பிச்சுட்டு, அதாவது கடலோர ரோந்து நடக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அதுல இருந்து கூட தப்பிச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. அப்படித்தானே பாம்பேல வந்து அந்த குண்டு வெடிப்புக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் வந்தான். அது மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம வந்து கண்காணிக்க முடியாது, எப்படியாவது ஊடுருவி வந்துருவாங்க. அதனால எல்லைப்புற பாதுகாப்பு, வெளிநாட்டுல இருந்து எப்படி அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இவங்க பேசியிருப்பாங்க. போதைப் பொருள் தடுப்பை பத்தி நிச்சயமாக அவங்க பேசியிருப்பாங்க. அமித்ஷா அவரை பார்த்த உடனே அவர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாரு, மிகப்பெரிய வெற்றி, நாங்கெல்லாம் எதிர்பாராத வெற்றி. அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பெண் படைய ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல சமாச்சாரம். ஏன்னா மகளிர் குற்றங்கள் அதிகரிக்கிற, நாடு முழுவதும் அதிகரிக்கிற இந்த நிலையில நீங்க வந்து இதை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிரிவினைவாதம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா, ஏன்னா சில அமைச்சர்களே வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே தென் மாநிலங்கள்ல இருந்து தான் பிரதமர் வேணும், அதாவது நம் நாட்டின் பிரதமரை நிர்ணயிப்பதில் வட மாநிலங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறாரு இல்லையா, ஆதவ அர்ஜுனா தான். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரிவினைவாதமா தான் நான் பாக்குறேன். அதை அவர் சொல்லியிருப்பாரு.
காங்கிரஸை நீங்க எவ்வளவு தூரம் நம்பலாம் அப்படிங்கிறதையும் பேசியிருப்பாரு. ஏன்னா அமித்ஷா வந்தாருன்னா ஒன்லி நிர்வாகம், அவருடைய உள்துறை பற்றி மட்டுமே அவர் வந்து பேச போறது இல்லை. கான்பரன்ஸுக்கு வரதுக்கு முன்னாலே கான்பரன்ஸ்ல பல விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா கான்பரன்ஸுக்கு வெளியில நம்ம வந்து சந்திக்கும் போது 1 to 1 பேசும்போது பல விஷயங்கள், அதுல அரசியலும் நிச்சயம் இருந்திருக்கும். நீங்கெல்லாம் ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த IUML, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி காங்கிரஸ் கட்சியெல்லாம் கட்டிக்கிட்டு பேசாம ADM கூட கூட்டணி வச்சுக்குங்க, டைரக்டா நான் வேணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்க நரேந்திர மோடிக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ஆகக்கூடாது. நம்ம வந்து வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது, கவனம் இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு சொன்னா அதை வந்து திரிச்சு பேசிடுவாங்க. அதனால நீங்க வந்து குறைவாக பேசுங்க, செயல் திட்டத்தை காமிங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அரசு நிர்வாகத்தை பத்தி அவர் பேசும்போது கண்டிப்பா நிர்வாகிகளை எப்படி அரசு அதிகாரிகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து எப்படி நமக்கு வேண்டிய வேலைகளை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா அவருக்கு அமித்ஷா உணர்த்தி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயனுடைய அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத கூட அவங்க 2 பேரும் பேசி ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அதே மாதிரி கரப்பாம்பூச்சிகள் அப்படிங்கிறது இந்த ஜென்சி பாப்புலேஷனால தான் இவர் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் சரி மற்ற எல்லா கட்சிகளுமே ஜென்சி பின்னால அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவரும் கண்டிப்பா அலைய ஆரம்பிப்பாரு. ஆனா ஜென்சி தலைமுறையினரை எவ்வளவு தூரம் நம்பலாம், அவங்களை எங்க கட்டுப்படுத்தணும், எங்க கட்டுப்படுத்த அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த சமாச்சாரங்களை கூட அமித்ஷா பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அமித்ஷாவுக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சட்டசபையில என்ன நடக்கிறது அப்படின்னுட்டு. சட்டசபையில வந்து பேசுங்க, முதல்வரே வாய் திறங்கன்னு சொன்ன உடனே வாய் திறந்த உடனே இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு மினிஸ்டரும் எந்திரிச்சு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாராளுமன்றத்துல கிரண் ரிஜிஜு, நிஷிகாந்த் துபே, அது மாதிரி ஒரு 4-5 பேர், நிர்மலா சீதாராமன், இது மாதிரி 4-5 பேர் எழுந்திருந்து எதிர்கட்சிக்காரங்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்களோ, அதே மாதிரி விஜய் அரசுலையும் நிறைய பேர் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி ஆதவ அர்ஜுனா, இவரு செங்கோட்டையன், ரமேஷ், முக்கியமா கீர்த்தனா கூட டிஎம்கே காரங்களுக்கு ஈக்குவலா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண்ணும்போது இதையும் அவர் அமித்ஷாவோட கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அமித்ஷா அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருப்பாரு. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சந்திப்பு நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா நிர்வாக விஷயத்தெல்லாம் பிரதமர் பார்த்துக்குவாரு, அரசியல் விஷயத்த அமித்ஷா பார்த்துக்குவாரு. தமிழ்நாடு அரசியல்ல தாவேகா அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க வந்து பேசியிருப்பாங்க. இதனுடைய இந்த சூட்சுமம், இந்த ரகசியம் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது சார். ஏன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, 2 பேர் தான் பேசியிருப்பாங்க. யாராவது போயிட்டு ஏதாவது கருவியை வச்சு ஒட்டு கேட்டிருந்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதனால இது என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது 6 மாசத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல நடக்க போற சில நிகழ்வுகள் நம்மளுக்கு உணர்த்தும் நான் நினைக்கிறேன். இதுல கூடுதல் முக்கிய தகவலாக நம்ம பார்ப்பது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமர்ந்திருக்கிறார், கூடவே தென் தமிழக முதல்வர்கள் அமர்ந்திருந்தனர். அந்த நிகழ்வுல பார்க்கும்போது கர்நாடக சிவகுமார் அவர்களும் தமிழகத்தில் இருந்து முதல்வர் விஜய் அவர்களும் அருகே அமர்ந்திருந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த கூட்டத்தின் அந்த சந்திப்புல என்னச்சு நடந்தது? ரொம்ப அருமையான அப்சர்வேஷன் அது, நானும் பார்த்தேன். சிவகுமார் அண்ட் விஜய்க்கு இதுக்கு முன்னாலே கூட ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, தொடர்புகள் இருக்கு. அதனால அவர் மோரோவர் அவரு காங்கிரஸ்காரர் அப்படிங்கிறதுனால ரேவந்த் ரெட்டி வந்திருந்தார். அதாவது தெலுங்கானா முதல்வர், தெலுங்கானாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஆனா தெலுங்கானாவும் கேரளாவும் கர்நாடகாவும் 3மே காங்கிரஸ் அரசுகள் தான். ஆனா தொகுதி மறுவரையை பற்றி தெலுங்கானாவும் கேரளாவும் பேசல. ஆனா கர்நாடகா முதல்வர் மட்டும்தான் பேசுறாரு. கர்நாடகா முதல்வர் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதாவது ஒரு ஒத்துழைப்பு, ஒரு இணக்கமான போக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நதி நீர் பங்கீடு அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து, இவ்வளவு நாள் அந்த நிலை நம்மளுக்கு இருக்கு,
நதிநீர் பங்கீடு. அந்த நிலையிலிருந்து நீர் ஒத்துழைப்பு, வாட்டர் கோஆபரேஷன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம மாறிடலாமா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த சட்ட சிக்கல்கள் அது இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நம்ம ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு போலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. என்ன சொல்றாரு நம்ம முதல்வர்? நதிநீரை பங்கிடாமல் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு மிகவும் கடினம் அப்படின்ட்டு போட்டு அவருடைய வாயை மூடிடுறாரு. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல நீரை அனுப்புங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல கரெக்டா பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பேர் நேற்றுக்கு இப்ப என்ன பேசினாங்க அப்படின்னா, தொகுதி மறுவரையில முதல்வர் விஜய் பல்ட்டி அடிச்சுட்டாரு அப்படின்னுட்டு. தொகுதி மறுவரையில அவர் என்ன பண்ணாரு? தீர்மானம் போட்டாரு. எல்லா அனைத்து கட்சி தீர்மானம். அதுல என்ன போட்டிருக்கு? தொகுதி மறுவரை வேண்டாம், 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதுக்குள்ளேயே கொடுங்க அப்படின்னு தீர்மானம் போட்டிருந்தாரு ஒரு வாரம் முன்னால. ஆனா நேற்றுக்கு கூட்டத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? பிரதிநிதித்துவத்தை குறைக்காமல் இருக்க வேண்டும். பிரதிநிதித்துவம்னா என்ன? இப்போ 543ல 39 பேர் நம்மளுக்கு, அதாவது 7.21%. அந்த 7.21% தான் அது குறைக்காம இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ இதுல ரெண்டுமே மாறி இருக்கேன். முதல்ல வந்து மறுவரையறையே வேண்டாம், அதாவது பாராளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து அதிகரிக்கலாம் அப்படின்ற பொருள் வர மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு சில பேர் கேட்கிறாங்க. நான் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு நம்ம இப்படி ஓப்பனா பேசக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணியத்தோட பேசணும். அதாவது மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அதைத்தான் வந்து முதல்வர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ், அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்திருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அமித்ஷா சொல்றாரு இந்த மாதிரி இது வந்து 70வது மண்டல கூட்டம், 1769 பிரச்சனைகளை நாங்க கேள்வி கேட்டோம் இந்த கூட்டங்கள்ல, அதுல 80% தீர்வாயிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எல்லா மாநிலங்களுக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு விசேஷமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். தமிழ்நாடு கேரளாவுக்கு முல்லை பெரியாறு, தமிழ்நாடு கர்நாடகா காவேரி, கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாக்கும் கிருஷ்ணா கோதாவரி, தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் கிருஷ்ணா கோதாவரி, கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் எல்லை தகராறு. பெல்காம் யாரோடது? பெலகாவிங்க அந்த பெலகாம் அந்த நதி அந்த ஊர் யாரோடது? அது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் 100 வருஷமா தீர்க்கப்படாம இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல போய் நிற்கும் போது இந்த மாதிரி கூட்டங்கள்ல நம்ம தீர்க்க முடியாது. அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிற நிலைக்கு போயிடலாம். பங்கீடு இருக்கும், மழை வந்துச்சுன்னா தண்ணி விடுவோம், அது ஒத்துழைப்பு. அதனால இந்த பங்கீடு அப்படிங்கிறத விட்டுவிட்டு ஒத்துழைப்பு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கர்நாடக முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழ் மக்களின் நலனுக்காகத்தான் மேகதாட்டு அணையை கட்டுகிறோம் அப்படிங்கிறாரு. உண்மையும் இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கிச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது லோயர் லெவல்ல வெளிகுண்டுல இருந்து உள்ள வந்த பிறகு கூட அங்கெல்லாம் மலைப்பகுதிகள்லாம் இருக்கு, அங்க கூட கட்டலாம். அங்க கட்டினாலும் அதுக்கு மேல கட்டினாலும், அங்க மேல கட்டினா கர்நாடகாவுக்கு போகுது, ஆனாலும் அங்கே தண்ணி உபரி தண்ணி தான் நம்மளுக்கு வரத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறாரு. கேரள முதல்வர் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்டெலிஜென்ட் ப்ரப்போசல் வச்சாரு. சொல்லுங்க பார்க்கட்டும். அதாவது முல்லை பெரியாறு அணை 152 அடி உயரம் செய்ய முடியாது அப்படிங்கிறது போன் ஆஃப் கன்டென்ஷன் நம்ம ரெண்டு பேருக்கும், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அவர் என்ன சொல்றாரு? பெரியாறுலயே கீழே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அணையை கட்டிக்கிங்க, அந்த அணைக்கு நாங்க பணம் தரோம், மொத்தமா நாங்க பணம் தரோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதே சமயம் அவங்க செலவு பண்ணி நம்ம எதுக்கடா அணை கட்டணும், இது நம்மளுடைய இறையாண்மைக்கு இழுக்கு அல்லவா, நம்மளுடைய பெருமைக்கு இழுக்கு அல்லவா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க மாட்டோமா? அதனால இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னே தெரியல.
அதனாலதான் அவர் சொல்றாரு ஓரளவுக்கு நம்ம வந்து கோஆபரேஷன் பேச்சுவார்த்தை. அதுக்கு தான் விஜய் சொன்னாரு, நான் கர்நாடகாவுக்கு போறேன், பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னாரு. டிஎம்கே காரங்க என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி கோர்ட்டு கச்சேரி எல்லாம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, காவிரி ஆணையம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இருந்தும் கூட மேலே இருந்து இயற்கை மழை பொழிஞ்சாதான் நம்மளுக்கு வரும். அது ஒரு அது ஒரு பாயிண்ட். அதை தவிரவும் இன்னும் பல சமாச்சாரங்கள் அங்க வந்து பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனையை சரி பண்றதுக்கு அங்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரிகள் எல்லாம் கூட வளப்படுத்த முடியும். அதே மாதிரி உபரி நீர் அந்த அந்த அணைகள்ல இருக்கிற அந்த அந்த டெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிமட்டத்துல இருக்கிற சேறு சகதி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கொள்ளளவு அதிகமாகும். இதெல்லாம் வந்து அவங்க பண்ண வேண்டியது. இதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையில பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பட் அதர்வைஸ் விஜயினுடைய அந்த அந்த பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருந்தது, ரொம்ப ரொம்ப பிரமாதமா அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. சிறப்பு சலுகைகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறாரு. எங்களுக்கு பாருங்க, நான் வந்து கஷ்டப்படுறேன், ஆனா நீங்க வந்து எனக்கு வந்து சிறப்பா ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன வேணும், நிதி தன்னாட்சி வேணும். அதே மாதிரி சமத்துவமான அணுகுமுறை வேணும். அதாவது நிதி பகிர்வுல சமத்துவமான அணுகுமுறை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அமித்ஷா அதை டிசைட் பண்ண முடியாது, ஃபைனான்ஸ் கமிஷன் தான் அதை டிசைட் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்துல பெட்ரோல் அண்ட் லிக்கர் இந்த ரெண்டை தவிர பாக்கி எதுலையுமே நாங்க வரி போட முடியாது. அது கரெக்ட் தான். அதனாலதான் அவங்க இவங்க என்ன சொல்றாங்க, வரி பகிர்வு அதிகப்படுத்துங்க. இப்ப 40. ஆனா ஒன் திங், 2013-14 காலகட்டத்துல மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு இருந்த போது 32% தான் இருந்தது. நரேந்திர மோடி வந்த பிறகுதான் அது 41% அதிகரிச்சிருக்கு. இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 16வது நிதி கமிஷன் வந்து அதை பண்ணல, அதை அப்படியே நிறுத்திட்டாங்க, 41 நிறுத்திட்டாங்க. ப்ராபபிளி அடுத்த இதுல நடக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம் வந்து நீட் தேர்வுல முதல்வர் பேசினதுதான். அவர் என்ன சொல்றாரு, கிராமப்புற மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கும் இது எதிராக இருக்கிறது, அதனால முந்தி மாதிரியே நம்ம வந்து 12வது மார்க்கை வச்சுக்கிட்டே நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் அது என்ன சொல்றது, ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் தட். மற்றபடி இந்த சந்திப்பு வந்து ஒரு சாதாரணமான சந்திப்பு தான். நிதி ஆயோக் இருக்குது, பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிதி ஆயோக்ல போயிட்டு நம்ம முதல்வர் அப்போவே ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு வந்தாரு. ஒரு $1.5 trillion பொருளாதாரமாக மாற்ற எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது எல்லாரும் கைதட்டி வரவேற்றார்கள். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஃபைனான்ஸ் கமிஷன் இன்னொரு அமைப்பு. இதை தவிரவும் மத்திய அரசு பாராளுமன்றத்துல 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போறாங்க. அவங்களும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமைகள் தேவைகள் எல்லாம் பற்றி அங்க பேசத்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது கூடவே இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அமைப்புலயும் ஏதாவது தீர்வு வருமா அப்படிங்கிறத நம்ம என்னதான் பார்க்கணும். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.